தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பாண்டவர்கள் அவங்க ரிஷபர்வாவுடைய ஆசிரமத்துக்கிட்ட வசிக்கின்ற காலகட்டத்தில் பீமன் என்ன பண்ணுறான், அந்த காட்டுக்குள்ளே வேட்டையாடுவதற்காக போகின்றான். அப்போ ஏராளமான பன்றிகள் மற்ற விலங்குகள் இதையெல்லாம் அடித்து கொண்டு வருகின்றான். அவனுடைய அந்த ஆரவாரத்தை கேட்ட உடனே சிங்கமெல்லாம் பயந்து குகையை விட்டு வெளில ஓடி வந்துருதான். அவன் எதிர்க்க எந்த ஒரு விலங்காலும் நிற்க முடியவில்லை அப்படின்றாங்க. ஏன்னா அவனுடைய கைகளுக்கு இருக்கின்ற பலம் அந்த அளவுக்கு, அதாவது 10,000 யானைகள் பலத்தை காட்டிலும் அதிகமான பலம் பீமனுடைய அந்த இரு கரங்களுக்கு இருக்கின்றன. அப்படிப்பட்ட பீமன் அப்படி வெறுங்காலே நடந்து போயிட்டு இருக்கான் அந்த கானகத்துக்குள்ள. அப்போ ஒரு குகையில ஒரு மிகப்பெரிய மலைப்பாம்பு, அது உடம்பெல்லாம் வேற நிறைய புள்ளி எல்லாம் இருக்கான். அந்த பாம்பை பீமன் பார்க்குறான். அந்த பாம்புக்கு பயங்கர பசி போல இருக்கு. வேகமாக அந்த பீமனுடைய அந்த 2 கைகளையும் கட்டி கொள்கிறது. பீமனால் ஒன்றும் பண்ண முடியல. அந்த 2 கைகளுக்கு 10,000 யானை பலத்துக்கு மேலே இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல அந்த மலைப்பாம்பு அவன் கைகளை கட்டின உடனே பீமனால கொஞ்சம் கூட அசையக்கூட முடியல. காரணம் என்னன்னா, அந்த பாம்புக்கு ஒரு வரம் இருந்திருக்கின்றது. அதனால அவனால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை அப்படியே சுத்திக்குது. இப்போ அவனால் அசையக்கூட முடியல. அவனும் எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆனாலும் அந்த பாம்பை அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போது அந்த பாம்பை பார்த்து கேட்குறான், நீ யாரு? என்னை என்ன பண்ண போற? பாண்டுவின் புதல்வன் நான், தர்மராஜருக்கு அடுத்ததாக பிறந்தவன், இந்த 10,000 யானைகளுக்கு சமமான பலம் உள்ள பீமசேனன், என்னை எப்படி உன்னால் பிடிக்க முடிஞ்சுது? இந்த சிங்கங்கள், புலிகள், எருமைகள், யானைகள் இதெல்லாம் என்னை எதிர்த்து வந்தது. அதையெல்லாமே நான் கொண்டிருக்கின்றேன். இந்த பாம்புகள்லேயே ரொம்ப சிறந்த பாம்பே இந்த ராட்சசர்கள். அவங்களே என்னுடைய புஜ வலிமையை தாங்க முடியாது. ஆனால் நான் எவ்வளோ முயற்சி செஞ்சும் ஒன்னால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றேன். இது என்ன உன்னுடைய வித்யாபலமா, இல்லை உனக்கு ஏதாவது வரம் கொடுத்துருக்கா? என்னுடைய அவ்வளவு பெரிய பலமே இங்கே தோல்வி அடைந்துடுச்சு அப்படின்றதுனால மனிதர்களுடைய உடல் வலிமை நிலையற்றது அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டாகிவிட்டது அப்படின்றான். அப்போது அந்த பாம்பு பீமனை பார்த்து சொல்லுது, பசியோடு இருக்க எனக்கு இருக்கிற ஒரு பாக்கியத்தினால ரொம்ப நாளைக்கு அப்புறம் தேவர்களால் நீயே ஆகாரமாக சேர்ந்திருக்க. பிராணிகளுக்கெல்லாம் உயிர் முக்கியம். இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருக்கோம். எந்த ஒரு ஜீவராசிக்கும் சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது தான் பேசிக். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதைத்தான் இந்த பாம்பு அன்றைக்கே சொல்லியிருக்கின்றது, பிராணிகளுக்கு பிராணன் பிரியமானது. நான் எப்படி சாபத்தினால இந்த பாம்பு ரூபத்தை அடைந்தேன் அப்படின்றத நீ கட்டாயம் கேட்கணும். நான் ஒரு மகரிஷியுடைய கோபத்தினால இந்த மாதிரி பாம்பாயிட்டேன். இந்த சாபம் எப்படியாவது தீராதா அப்படின்ற எண்ணத்தில் நான் உனக்கு அதை சொல்கிறேன். உன்னுடைய முன்னோர்களுக்கெல்லாம் மூத்தவன், ஆயுவின் புத்திரனுமான நகுஷன் அப்படின்ற ராஜரிஷி தான் நான். இதை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப. அப்படிப்பட்ட நான் பிராமணர்களை அவமதித்து அகஸ்தியரோட சாபத்தினால இந்த நிலைமையை அடைஞ்சேன். என்னுடைய விதியை பார்த்தியா? இங்கு வந்திருக்க ஒன்றை, பார்க்கறதுக்கு பிரியமாக இருக்க ஒன்றை, கொல்லத்தகாதவனான ஒன்றை நான் இப்போ ஆகாரமாக சாப்பிட போகிறேன் அப்படின்னா விதி எப்படி இருக்கு பார்த்தியா? அதாவது ஒவ்வொரு நாளிலையும் அந்த பகலில் 6வது பாகத்தில் யானையோ எருமக்கடாவோ எதுவோ என்னால் எது பிடிக்கப்படுகின்றதோ அதை நான் எப்படியும் விடுறதா இல்லை. நீ சாதாரணமான பாம்புனால் பிடிக்கப்படவில்லை. இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வரம். அந்த இந்திரனே வீட்டிருக்கின்ற விமானம், அதுலேருந்து நான் கீழே விழுந்தேன். விழும்போது அப்போ நான் அகஸ்திய மகரிஷி கிட்ட கேட்டேன், இந்த சாபத்துக்கு ஒரு முடிவு தீர்வு சொல்லக்கூடாதா அப்படின்னு. அப்போது அகஸ்திய மகரிஷி சொன்னார், கொஞ்ச காலம் போன பிறகு உனக்கு இந்த சாபத்திலிருந்து மோட்சம் உண்டாகும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் பூமியில் விழுந்தேன். ஆனாலும் இந்த நினைவுகள்லாம் என்னை விட்டு போகவில்லை.
ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் இன்னும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. அகஸ்திய மகரிஷி அவர் என்னை பார்த்து சொன்னார், ஆத்மா ஆத்மா இல்லாதது, இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை தெரிஞ்ச ஒத்தன் நீ கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னால் அவனால் நீ இந்த சாபத்திலிருந்து விமோசனம் அடைவாய் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி என்னால் பிடிக்கப்படுகின்ற பிராணிகள் என்னை விட பலம் அதிகமாக இருந்தாலுமே நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த பிராணிகளுடைய பலம் குறைந்து விடும் அப்படின்னு சொன்னதையும் நான் கேட்டேன். அப்படி அவ்வளோ பெரிய தீமையை செஞ்ச நான் இப்படி ஒரு பாம்பாக பிறந்து அப்படி காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இந்த அசுத்தமான நரகத்தில் வசித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்றான். அப்போது பீமன் சொல்கிறான், ஏ சர்ப்பமே, நான் உன் விஷயத்தில் கோச்சிக்கலை, என்னையும் நான் நிந்திக்கவில்லை. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறான். மனுஷனை பொறுத்த வரைக்கும் சுகம் துக்கம் இந்த ரெண்டுத்தையும் வரவழைச்சிக்கிறதுலையோ இல்லை போக்குறதுலையோ சில சமயம் திறமையுள்ளவனாக இருக்கின்றான், சில சமயம் திறமை இல்லாதவனாக இருக்கின்றான். இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, சுகத்தை வரவழைத்து கொள்வதற்கு சில நேரங்களில் திறமை இருக்குது, சில நேரங்களில் திறமை இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி துக்கத்தை போக்கிக் கொள்வதற்கும் சில நேரங்களில் திறமை இருக்கின்றது, சில நேரங்களில் திறமை இல்லாமல் இருக்கின்றது. அதனால் எந்த விஷயத்திலையும் மனத்தை வருத்தி கொள்ளக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமான பாடம். சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம், சில சௌகரியங்கள் சுகங்கள், அதை வரவழைத்து கொள்ளக்கூடிய திறமை சில நேரங்களில் நமக்கு இருக்கலாம், சில நேரங்களில் நமக்கு இல்லாமல் போகலாம். அப்போது அந்த சௌகரியம் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி சில நேரங்களில் துக்கம், அதை எப்படி போக்கிக்கிறது அப்படின்றதுக்கு திறமை நம்மக்கிட்ட இருக்கலாம். சில நேரங்களில் அந்த துக்கத்தை எப்படி போக்குவது அப்படின்றது தெரியாமலும் திறமை இல்லாமலும் இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்திலையும் மனசை வருத்திக்க கூடாது. இது நமக்கான பாடம். நான் தெய்வத்தையே சிறந்ததாக நினைக்கிறேன். மனுஷ முயற்சியெல்லாம் பலன் இல்லாதது. இந்த பலத்தை ஆதாரமாக கொண்டவன் காரணமே இல்லாமல் இப்போ இங்கே துரதிர்ஷ்டத்தினால இந்த நிலைமையை அடைஞ்சிருக்கிற என்ன பார். இப்போது பீமன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறான். இப்போது அந்த ராஜ்யத்திலிருந்து துரத்தி அடித்து காட்டில் வசித்து கொண்டிருக்கின்றார்களே என்னுடைய சகோதரர்கள், அவங்களுடைய நிலைமையை நினச்சி நான் எந்த அளவுக்கு கவலைப்படுறேனோ அதில் கொஞ்சம் கூட நான் சாக போகிறத நினச்சி கவலைப்படலை. இந்த யக்ஷர்கள் ராட்சசர்கள் இவங்கெல்லாம் நிரம்பி இருக்கின்ற இந்த இமயமலை போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமான மலை. ஆனால் இங்கே அந்த பாண்டவர்கள் அவங்கெல்லாம் என்னை காணோம் அப்படின்ன உடனே மன வருத்தத்தோடு என்னை பார்க்கறதுக்காக வருவாங்க. இந்த ராஜ்யத்தை அடையணும் அப்படின்ற ஒரு ஆவலோடு காத்துட்ருக்கு என்னால் இப்போ என்னுடைய சகோதரர்களான பாண்டவர்கள் அவர்கள்லாம் கஷ்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. எதுக்காகன்னா, அதான் முதலே சொல்லியிருக்கான் பாருங்கள், இந்த இமயமலை அடைவதற்கு அரிய மலை அப்படின்னு. அப்போது இதில் அவங்கெல்லாம் தேடிட்டு வருவாங்க, அப்போ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எல்லா அஸ்திரங்களையும் தெரிந்த அர்ஜுனன் அவன் கவலைப்பட மாட்டான். அந்த அர்ஜுனன் ஒரே ஒத்தனாக இருந்தாலும் அந்த தேவராஜனை கூட தோற்கடிக்கக்கூடிய வல்லமையுள்ளவன். அப்படி இருக்கச்ச இந்த கேடுகட்ட சூதாட்டத்தை ஒரு விளையாட்டாக வச்சிட்ருக்கவன், இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேராலும் பகைக்கப்பட்டவன், டம்பம் அறியாமை இதிலெல்லாம் பற்றுள்ளவனமான துரியோதனன், அவனை தோற்கடிக்கிறதுக்கு அர்ஜுனனால் முடியாதா என்ன? ஆனால் என்னுடைய தாயை பற்றி தான் நான் ரொம்ப வருத்தப்படுகின்றேன். பாவம், கணவன் இல்லாத என்னுடைய தாயான குந்தி தேவி என்னால் நிறைவேறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லா விருப்பங்களும் நான் அழிந்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி நிறைவேறும்? நகுல சகாதேவர்கள் அவங்க எனக்கு நடக்க போகின்ற இந்த நாசத்தினால இந்த உற்சாகத்தையே இழந்து வீரியம் பராக்கிரமும் இதெல்லாம் நழுவி போனவர்களாக வருத்தத்தில் ஆழ்வார்கள். இப்படி பீமசேனன் அந்த பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே யுதிஷ்டர் தங்கி இருக்க இடத்துல நிறைய அபசகனங்களை பார்க்கின்றார். ஒரு குள்ளநரி அவர் தங்கியிருக்கின்ற ஆசிரமத்துக்கு தெற்கு திசையிலிருந்து பயங்கரமாக ஊளையிடுதான். ஒரு சிறகு, ஒரு கண்ணு, ஒரு காலும் உள்ள ஒரு கோரமான விச்சுளி அப்படின்ற பட்சி அந்த சூரியனுக்கு எதிர்த்தாப்புல இரத்தத்தை கக்குகின்ற காட்சி அவர் கண்ணில் படுகின்றது. அதே மாதிரி வறண்ட காற்று அதிவேகமாக அப்படியே கற்களையெல்லாம் அடித்து வருகின்றது. மிருகங்கள் பறவைகள் இதுகளுடைய அந்த சத்தமெல்லாம் அமங்கலமாக இருந்துதான். ஒரு கருப்பு காக்கா
பின்னாடி இருந்துட்டு போ போ அப்படின்னு கரைந்து கொண்டிருக்கின்றது. இப்போ அவருடைய வலக்கை துடிக்கிறது. அவருடைய மனசும் இடது காலும் சோர்வை அடைந்து விட்டது. கூடவே அவருடைய இடது கண்ணும் துடிக்கின்றது. அப்போ அவர் திரௌபதியை பார்த்து பீமன் எங்கே அப்படின்னு கேட்குறார். அப்போ திரௌபதி சொல்றா, இல்லை அவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே வெளியே போயிட்டாரு அப்படின்ன உடனே இப்போ யுதிஷ்டர் என்ன பண்றாரு, அர்ஜுனனை பார்த்து திரௌபதிக்கு நீ பாதுகாப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நகுல சகாதேவன் அவர்களை கூப்பிட்டு நம்ம கூட இருக்க பிராமணர்களை எல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இவர் அந்த ஆசிரமத்திலிருந்து பீமசேனன் எந்த வழியாக போனானோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போகிறார். அவனுடைய இந்த காலடி தடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, பார்த்தா எல்லா இடத்துலையும் அவனுடைய காலடி தடங்கள் இருக்கின்றன. அதுக்கப்புறம் அவன் வேட்டையாடி போட்ட ஏராளமான விலங்குகள், அவன் முறித்து போட்ட மரங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டே போகிறாரு. அப்போது ஒரு இடத்துல கொஞ்சம் உயரமான, அதே சமயத்தில் மேடு பள்ளம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குகை ஒன்று இருக்கிறத பார்க்குறாரு. அந்த குகைக்குள்ள அந்த பாம்புனால சுற்றப்பட்டு தம்பி பீமன் இருக்கிற காட்சியை காண்கின்றார் யுதிஷ்டர். உடனே எப்படியோ அந்த குகையை அடைகின்றார் யுதிஷ்டர். அங்க போயிட்டு பீமனை பார்த்து கேட்கிறாரு, குந்தி புத்ரா, இந்த ஆபத்து உனக்கு எப்படி வந்தது? அப்போ பீமசேனன் சொல்றான், அண்ணா, என்னை சாப்பிட்றதுக்காக என்னை பிடிச்சிட்டு இருக்குது, பாம்பு போல இருக்கு. இந்த பிராணி நகுஷன் அப்படின்ற ராஜரிஷி அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்மளுடைய மூதாதையர் அகஸ்தியருடைய சாபத்தினால பூமியில் பாம்பா விழுந்தார். கொஞ்ச காலத்தில் உனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் அப்படின்னும் அகஸ்தியர் சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இந்த பாம்பு எந்த பிராணியை பிடிக்குதோ அது என்னதான் பலமாக இருந்தாலும் இந்த பிராணிக்கிட்ட மாட்டிக்கிச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அது பலம் குறைந்து விடும் அப்படின்ற வரமும் இருக்கின்றது. அதனால தான் இந்த சர்ப்பம் என்னை கட்டிவிட்டது அப்படின்றான். அப்போ யுதிஷ்டர் அந்த பாம்பை பார்த்து கேட்கிறார், ஏ சர்ப்பமே, இந்த அளவு கடந்த வல்லமை உள்ள என்னுடைய சகோதரன், அவனை விட்டு விடு. அதுக்கு பதிலாக உன் பசியை போக்கிக்கிறதுக்கான என்ன ஆகாரம் வேணுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னார். அப்போ அந்த பாம்பு சொல்லுது, பார், என் வாயில விழுந்திருக்க இந்த ராஜகுமாரன், அவனை நான் இன்னைக்கு ஆகாரமாக முடிவு பண்ணிட்டேன். நீ போகலாம், இந்த இடத்துல நீ இருக்கக்கூடாது. இருந்தியானா நாளைக்கு நீயும் எனக்கு ஆகாரம் ஆயிடுவேன். இது என்னுடைய விரதம். யாரு நான் இருக்கிற இடத்துக்கு வரானோ அவன் எனக்கு ஆகாரமாக வேண்டும். அதனால நீயும் என்னுடைய இருப்பிடத்துக்கு வந்துட்ட. ரொம்ப நாள் கழிச்சு உன் தம்பி இப்போ எனக்கு ஆகாரமாக போகிறான். நான் இவனை விடமாட்டேன். இதை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டவும் வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லுது அந்த பாம்பு. மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.